சஞ்சு, செல்லம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார் சஞ்சு. அமர், சொல்லுங்க. குருஜி இப்ப எப்படி இருக்காரு? இப்போ அவருக்கு எவ்வளவு பரவாயில்ல சீமா. அது சீமா, குருஜிக்காக நீங்க டீ போடும்போது அந்த நேரத்துல சஞ்சனா உங்க பக்கத்துல இருந்தாளா? அமர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீமா, நீங்க சஞ்சனாவுடைய அம்மாவா இருக்கிறதுனால தான் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சீமா, சஞ்சனா எப்பவுமே அந்த ஓவியத்தையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. எனக்கு என்னன்னா, சஞ்சனா அந்த ஓவியத்தை... சஞ்சுவை சந்தேகப்படாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் அப்படி பண்றீங்க? சஞ்சு சின்ன குழந்தை அமர், அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சரிங்க சீமா, ஆனா இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி நான் அந்த கிராமத்துக்கு போக போறேன். அந்த பொம்பளைய தேடி. அப்புறம் அந்த ஓவியமும் அங்கதானே கிடைச்சது. அங்க போனா அந்த ஓவியத்தை பத்தி நிறைய உண்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கவாவது அங்க போய் தான் ஆகணும். அது சரி, சஞ்சனா இப்போ எங்க இருக்கா? இங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அவ நல்லதா இருக்கா. அமர், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க ஏன் இப்ப அந்த கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த பெயிண்டிங்க வரைஞ்ச ஓவியரே அந்த கிராமத்துல இல்லாத போது நீங்க மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் சீமா. அந்த ஓவியத்துல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நான் கண்டிப்பா அங்க போய் தான். அமர், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. ஆனா இதுக்கப்புறமா நீங்க எந்த காரணத்தை கொண்டு சஞ்சுவை சந்தேகப்படக்கூடாது. ப்ளீஸ், இந்த விஷயத்துல சஞ்சுவை சம்மந்தப்படுத்தாதீங்க. சரிங்க சீமா, இனிமே இந்த விஷயத்துல சஞ்சனாவை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஓகே, பை. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்ல, எதுவும் இல்லடா. அம்மா, நான் வெளியில போய் விளையாடிட்டு வரட்டுமா? சரி, போயிட்டு வா. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு போக கூடாது. பக்கத்திலே தான் விளையாடணும். ஓகே? ஓகே அம்மா. சஞ்சு நார்மலா தான் இருக்கா. ஆனா இவ வித்தியாசமா நடந்துக்கிறான்னு அமருக்கு ஏன் இப்படி சந்தேகம் வருது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமர் மாமா கிராமத்துக்கு போறாராம் உங்களை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் சஞ்சனா, இங்க பாருமா. செல்லம், இங்க என்னடா பண்ற? எதுவும் பண்ணல பாட்டிமா. இந்த ஆன்ட்டிய பார்த்துட்டு இருக்கேன். இவங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. இல்லடா செல்லம், இங்க பாரு. அத்தா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. கருணா, இதோ வந்துட்டேன். சஞ்சனா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. இதோ வந்துட்டேன். ஓகே.
சஞ்சனா எங்க போயிட்டா? இங்கதானே உட்கார்ந்திருந்தா. சொல்லுங்க அமர். சீமா, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த இருட்டு நேரத்துல சஞ்சனா எங்க போறான்னு. என்ன? சீக்கிரம் வாங்க. சீமா, அமர், ராத்திரி நேரத்துல சஞ்சனா இப்படி போறது நல்லது இல்ல. நாம அவளை தடுத்தாகணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. அவ எங்க போறான்னு கொஞ்சம் கவனிங்க. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. நான் எந்த கிராமத்துக்கு போறேன்னு சொன்னனோ அந்த கிராமத்துக்கு தான் அவ போய்கிட்டு இருக்கா. போன் பேசும்போது உங்க கூட தானே சஞ்சனா இருந்தா. சாரி சீமா, அந்த நேரத்துல நான் போய் தான் சொன்னேன். அதாவது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணத்தான் சஞ்சனாவை பத்தி. அமர், உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? சஞ்சனா எவ்வளவு சின்ன குழந்தை. அந்த கிராமத்துக்கு அவ போறதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இல்ல இல்ல, சீமா, நான் அவளை தடுக்க தான் போறேன். சஞ்சு, சஞ்சு கொஞ்சம் நில்லுமா. சஞ்சு, சஞ்சு இந்த ராத்திரி நேரத்துல தனியா எங்க போற? பிரியாவோட வீட்டுக்கு தான்மா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல விளையாட போறேன்னு. அம்மா, நான் வெளியில போய் விளையாடிட்டு வரவா? ஆமா, நீ என்கிட்ட கேட்ட. ஆனா சஞ்சு, அம்மா உன்கிட்ட என்ன சொன்ன? ரொம்ப தூரத்துக்கு போகாம பக்கத்திலே விளையாடணும்னு சொன்னல. இவ்வளவு தூரம் போகணும்னா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. என்னடா? சரி வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சஞ்சனா இப்படி வினோதமா நடந்துக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? சீமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னது தப்பு தான். நீங்க சொன்னதுதான் சரி. நான் சஞ்சனா மேல சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. அது வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன், அவ்வளோதான். சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அவருக்கு இந்த ஓவியம் வேணுமா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம். வருண் சார், இவ்வளோ கஷ்டமான கேசஸை பொண்ணுங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு நான் சந்துரு அண்ணே, சங்கர் அண்ணே, வாங்க. இந்த ஓவியத்தை சரியான இடத்துக்கு கொண்டு போகணும். முக்கியமா வீட்டுக்கு வெளியே. சஞ்சு, இந்த ஆண்டியை இங்கிருந்து எங்கேயும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். இவங்க இங்கேயே தான் இருக்கணும். இவ ஏன் இப்படி பண்றா?
சஞ்சு இப்படி விசித்திரமா நடந்துக்கிறானா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அமர் சொன்னது உண்மையா இருக்குமோ? நீங்க சஞ்சனாவுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நேரத்தில் அவ தூங்கவே இல்லை. ஜெய் துர்கா தேவி. சஞ்சு, சஞ்சு, அட கடவுளே. சீமா, முதல்ல அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போமா, பத்திரமா தூக்கிட்டு போமா, போ. சஞ்சு, சஞ்சு கண்ணை திறந்து பாருமா. சஞ்சு எழுந்துரு, கண்ணை திறந்து பாரு. சீமா டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமர்? ஏற்கனவே என்னோட பிரேம், அஞ்சலி, ரோகிணி, சித்தார்த் எல்லாருமே அந்த மாய கட்டுக்குள்ள அடங்கி இருக்காங்க. இப்ப சஞ்சனாவுமா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சீமா, இது தோல்வியை ஒத்துக்கிற நேரம் இல்ல, ஜெயிக்கிறதுக்கான நேரம். அவ கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி சஞ்சனாவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மன் நிச்சயமா எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க. दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्ते नमोस्ते ओम जयंती मंडलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्ते नमोस्ते ओम भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. जय दुर्गा देवी. சஞ்சு, சஞ்சு உனக்கு ஒண்ணு ஆகல, நீ நல்லதாமா இருக்க. நான் தான் சொன்னேன்ல சஞ்சனாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம எல்லா கேள்விக்குமான பதில் அந்த கிராமத்துல தான் இருக்கு. அப்புறம் அந்த பொம்பளை இந்த ஓவியத்தை பார்த்து அபசகுணம்னு சொன்னாங்கல்ல, அப்ப இந்த ஓவியத்தை பத்தி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதான் அமர், நாம அந்த கிராமத்துக்கு போயே ஆகணும். அம்மா, அந்த கிராமத்துக்கு நீங்க போகாதீங்க. அங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அங்க இப்ப யாருமே இல்ல. சஞ்சு, இது உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஓவியத்துல ஆண்டி தான் எனக்கு சொன்னாங்க. ஓவியத்துல இருக்கிற ஆண்டி சொன்னாங்களா? நீங்க எப்ப இந்த சலங்க சத்தம் கேட்டாலும் அப்ப நீங்க ரூமை விட்டு வெளியில வராம இருங்க. குருஜி அப்பவே சொன்னாரு, சலங்க சத்தம் கேட்டதுமே உடனே நீங்க எல்லாரும் ரூமுக்கு போயிடுங்க, வெளியில வராதீங்கன்னு. எல்லாரும் சீக்கிரமா என்னோட ரூமுக்கு வாங்க. அப்புறமா எது நடந்தாலும் என்னோட ரூமை விட்டு வெளியில வராதீங்க. எல்லாரும் வாங்க. அட, அந்த ஆண்டி வந்துட்டாங்க. சஞ்சு, சஞ்சு நில்லுமா. சஞ்சு, சஞ்சனா ஒரு நிமிஷம் நில்லுமா. சஞ்சு நில்லுமா. சஞ்சனா, சஞ்சு, என்ன
இது கதவெல்லாம் தானே மூடிக்குது. சஞ்சனா, சஞ்சு சஞ்சு கதவு தரமா. வெளியில இருந்து யாரோ கதவு போட்டிருக்காங்க. யார் இந்த கதவு போட்டிருப்பாங்க? प्रकट ले विलाऊ काली ओ भैरव की हम फुरो मंत्र ईश्वरो वाचा ईश्वरो वाचा ईश्वरो वाचा नरसिंह की आन गबहुन लागवास नरसिंह की आन गबहुन लागवास வெளியில இருந்து மியூசிக்கோட சத்தம் கேக்குது. யாரோ அங்க டான்ஸ் ஆடுற மாதிரி. துர்கம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சஞ்சு சஞ்சு கதவு தரமா. யாராவது இருக்கீங்களா? கதவு தரங்க. சீமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பேசாம இந்த கதவை நான் உடைச்சிடுறேன். கதவு திடீர்னு தானா எப்படி திறந்துச்சு? அமர், சீக்கிரமா கீழே போகணும். சஞ்சு, சஞ்சனா, சஞ்சு,
சஞ்சு எங்கடா இருக்க? எங்க போயிட்டா இவ? சஞ்சு! சீமா என்ன ஆச்சு? ஏன் சஞ்சனாவை இவ்வளவு சத்தம் போட்டு என்னாச்சுமா சஞ்சுவுக்கு? தெரியத்த சஞ்சு திடீர்னு எங்க போயிட்டான்னு தெரியல. நாங்க எல்லாரும் ரூம்ல தான் இருந்தோம், அங்க கூட அவ வரலையே. ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாளோ? போய் கேட்டு பாரு. சீமா, இது என்னம்மா? அந்த பொண்ணை காணோம். उलटन्तं देहं पलटन्तं कायं उलटन्तं देहं पलटन्तं कायं